Hi students, next நம்ம பார்க்க போகிறது application of the provision of the Indian Partnership Act 1932 in the absence of partnership deed. இந்த டாப்பிக்கோட மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்னக்கன்னு பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைங்களா. பார்ட்னர்ஷிப் டீடு என்னக்கன்னு சொல்லியிருக்கேன், கூட்டாண்மை ஒப்பாவனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா. அப்படின்னு என்னக்கன்னு சொல்லியிருக்கேன், பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு ஒரு இருந்தது அப்படின்னா, அதாவது கூட்டாண்மை நிறுவனம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அதில் எத்தனை பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, 2 or more பர்சன் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பர்சனுக்குள்ளே சில அக்ரிமெண்ட் இருக்கணும் இல்லையா. அந்த அக்ரிமெண்ட்க்கு இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் இன் ரைட்டிங், எழுத்து வடிவிலான ஒரு ஆவணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த ஆவணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப் டீட், கூட்டாண்மை ஒப்பாவணம், ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா கண்ணே. இது எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, இது அந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஜெனரலி பொதுவாக எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கண்டென்ட்டில் என்ன கண்ண, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், பட் ஃபாலோ பண்ணாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ அது வந்து நாட் கம்பல்சரி. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம், ஒரு கூட்டாண்மை நிறுவனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நிபந்தனை கிடையாது சரிங்களா. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை. அதனால தான் அங்கே சொல்கிறாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நாட் கம்பல்சரி, அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன், இதோட மீனிங் 3.4 என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்னக்கன்னு பார்த்தோம், பார்ட்னர்ஷிப்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம பார்த்தோம். சப்போஸ் பார்ட்னர்ஷிப்குள்ளே எங்களுக்கு எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் தேவையில்லை, வெளிப்படையாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் சில கண்டென்ட்ஸ்லாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ஃபாலோ பண்ணனாலும் சரி, ஃபாலோ பண்ணிடனாலும் சரி, நாட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா கண்ணே. ஸோ இந்த இடத்துல அந்த நாட் கம்பல்சரி, அதாவது ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த மாதிரி விதிமுறைகள், எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. பாருங்கள் கண்ணு கவனி, இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட் தென் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட் வில் அப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல, இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் சரிங்களா, அந்த இடத்துல எந்த ஒரு ஒப்பந்தம், எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா, எந்த இடத்துல பார்ட்னர்ஸ்குள்ளே எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்ப சரிங்களா. பாருங்கள், வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட், வெளிப்படையாக எந்த ஒரு அறிக்கையும் எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியன் கூட்டாண்மை சட்டம் அப்படின்னு என்னது, இந்திய கூட்டாண்மை சட்டம்னு என்னக்குன்னே இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டை தான் தமிழில் சொல்லியிருக்கேன், இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி சரிங்களா. அங்கே அதுலேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம், ஃபாலோ பண்ணால் எந்த மாதிரி இருக்கணும், ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. அதான் கொடுக்குறாங்க பாருங்கள், தென் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் வில் அப்ளை. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஒருவேளை சப்போஸ் நம்ம பார்ட்னர்ஷிப்குள்ளே எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஃபாலோ பண்ணலாம், இதை பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ் அப்படின்னா கூட்டாளிகளின் ஊதியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கண்ணே. ஸோ போன கண்டென்ட்லேயே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், பார்ட்னர்ஷிப்பில், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது, ஒரு கூட்டாண்மை நிறுவனம் இருக்குது சரிங்களா. அந்த நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு 10 பேர் ஒரு பார்ட்னராக இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பார்ட்னரில் யாராவது ஒருத்தர் தான் அந்த பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்
சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, மீதி இருக்கிற 9 மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து தான் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒருத்தர் அந்த பிஸ்னஸில் எல்லா வேலையும் பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஃபஸ்ட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு 10 பேர் ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேர்த்துக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் சேலரிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பாருங்கள், ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ் என்னக்கன்னு, அவங்களுக்கு கூட்டாளிக்கு எந்த ஒரு ஊதியமும் தர மாட்டோம். சேலரி அவங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி சேலரி என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம், சரிங்களா, செக்ஷன் 13 சப்செக்ஷன் ஏ பிரகாரம் எங்களுக்கு எந்த ஒரு பார்ட்னர்ஸ்க்கும் அது நோ சேலரி, சரிங்களா, அதான் ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ்னு, அது கூட்டாளிக்கு எந்த ஊதியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாத போது. சரிங்களா? அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சரிங்களா? அங்கே அந்த கண்டென்ட் என்ன சொல்லுவோம், நம்ம பார்ட்னர்ஷிப் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நாங்கள் ரேஷியோ விதத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்கு அது அக்ரிமெண்ட்டை அந்த பார்ட்னர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் அந்த பார்ட்னர்ஸ்லாம் அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, எங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த செகண்ட் ஒன் பாருங்கள். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு அது லாப பகிர்வு விகிதம். சரிங்களா? செக்ஷன் 13 சப்செக்ஷன் பி பிரகாரம் அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்க, எப்படி ஷேர் பண்ணுறாங்க அந்த ரேஷியோத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் டு பி ஷேர்ட் பை தி பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல வராங்க, நாங்கள் அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னக்கன்னு பார்த்தோம், இங்கே நம்ம ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அந்த கண்டென்ட்டில் நம்ம படித்தோமா, கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ரேஷியோ விதத்தில் நம்ம பிரிச்சுக்குவோம். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ சப்போஸ் எங்களுக்கு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே, இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அதை எப்படி பிரிச்சுக்குவோம், ஷேர் பண்ணிக்குவோம், ஈக்குவலாக தான் பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? கம்பெனியோட லாபங்களாக இருந்தாலும் சரி நட்டமாக இருந்தாலும் சரி அதை பார்ட்னர்ஷிப் எல்லாம் நாங்கள் சமமாக பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்னது, எந்த ஒரு உழைப்புக்கும் நமக்கு சேலரின்றது நமக்கு கிடையாது. சரிங்களா? ப்ராஃபிட் எப்படி பிரிச்சுவாங்க, ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் ஈக்குவலாக பிரிப்போம். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நமக்கு ஈக்குவலாக தான் ப்ராஃபிட்டை பிரிப்போம், ஈக்குவலாக தான் லாஸையும் பிரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எனக்கு முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்கள், செக்ஷன் 13 சப்செக்ஷன் சி பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இப்போ நம்ம போன கண்டென்ட்டில் பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்தோமா போன கிளாஸில் என்ன பண்ணோம், அந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன சொல்லியிருந்தோம், முதல் மீது வட்டி அப்படின்னு என்னது, நம்ம கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வசூல் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் தி கேபிட்டல். இந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எத்தனை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் போட்டிருந்தாலும் சரி, முதல்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் போடுற மக்கள் அந்த அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுவோம், நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ எத்தனை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், வேர் எ பார்ட்னர் இஸ் என்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட், such interest on capital will be payable only out of profits அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதோட மெயின் என்ன அப்படின்னா, நாங்கள் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுடைய கேபிட்டலுக்கு நாங்கள் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தரமாட்டோம். சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே சேர்த்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இயர் பை இயராக இருக்கட்டும், நம்ம ஃபிக்ஸ் பண்ண இயருக்கு இருக்கட்டும். சரிங்களா? நம்ம அந்த கணக்கு வழக்கம் முடிப்போம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ப்ராஃபிட் ஷேர் பண்ணக்குள்ள ப்ராஃபிட்டோட சேர்த்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், உங்களுடைய முதலுக்கு மீது கேபிட்டலுக்கு மீது
கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, இதுக்குன்னு தனியாலாம் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டோம், ப்ராஃபிட்டோட சேர்த்து தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் தி கேபிட்டல். உன்னுடைய கேபிட்டலுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எப்போ தருவோம் அப்படின்னா ப்ராஃபிட்டோட சேர்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த இன்ட்ரெஸ்ட்டை தருவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ்டு பை பார்ட்னர்ஸ் டு தி ஃபேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கூட்டாளிகளிடம் இருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி. சொல்கிறது புரியுதாக்கன்னு? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனியில் ஒரு சில பார்ட்னர்ஸ்லாம் வந்து வெல்த்தி பீப்புளாக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவங்க வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம் இல்லையா? நம்ம கடை வாங்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். நம்ம போன கிளாஸில் அந்த கண்டென்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம யார்கிட்டையாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனிக்காக நம்ம வந்து அந்த ஒரு சில பார்ட்னர்ஸ்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருந்தோம், லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு வந்துட்டுருப்போம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலவுட் at the rate of 6% per annum. அதாவது செக்ஷன் 13 சப்செக்ஷன் டி பிரகாரம், அதாவது எந்த ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில் சரிங்களா, ஒரு பார்ட்னர்கிட்ட யார்ட்டையாவது நீங்கள் லோன் அதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டணும், 6%, அந்த இயருக்கு 6% கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, அந்த இயர்க்கே 6% இன்ட்ரெஸ்ட் மட்டும் யாருக்கிட்ட, எந்த பார்ட்னர்ஸ்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட அந்த இயருக்கு ஒன்ஸ் வந்து அந்த 6% வந்து வட்டி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்னா என்னக்கண்ணே, எடுப்புகள் மீது வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ராயிங்னா என்னது, நம்ம பணம் எடுக்கிறோமா. ஸோ எதுக்காக சொல்லியிருந்தேன், போன கண்டென்ட்ல என்ன சொன்னோம், நம்ம ஏதாவது பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம கம்பெனிலேருந்து நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் தி ட்ராயிங் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். அதாவது எந்த ஒரு பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, கம்பெனிலேருந்து ஏதாவது பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கும் இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சில கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இல்லைக்கண்ணே இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடில் அதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு அதே மாதிரி ஒரு சில பார்ட்னர்ஷிப் ஃபேமில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டும் தேவையில்லை, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு. சரியா, இப்போ இது புரியுதாக்கண்ணே? இப்போ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கண்ணே, ஏபிசி அண்ட் டி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபேம். அப்படின்னது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது, அதாவது ஒரு கூட்டாண்மை நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். சரிங்களா, அப்போ என்னது, அவங்களுக்குள்ள எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை, நாங்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் ஃபாலோ பண்ணல அப்படின்னது. தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட்னு என்னக்கன்னு, அந்த கூட்டாண்மை நிறுவனத்தில் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எதை ஃபாலோ பண்ணணும், இது கண்ணு நல்லா கவனிச்சிக்கோ. இதில் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, பாருங்கள் எதுக்கு இதில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேமில் நாங்கள் அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த கொஷின்ஸ் என்ன சம்மந்தப்பட்டுனா, நாங்கள் அக்ரிமெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ எங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி விதிமுறைலாம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல கண்ணு, இந்த 5 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சம் போட போகிறோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், நாங்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, ஹவ் வில் யூ டீல் வித் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் எப்படி இதில் டீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். சரிவா, எப்படி டீல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாங்க, as contributed maximum capital he demand interest on capital at 12% per annum அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கண்ணு நல்லா கவனி. இங்கே என்ன சொல்ல வராங்க, ஏ அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்க,
அவங்களுடைய கேபிட்டல் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அவங்களுடைய முதல் என்னது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. சரிங்களா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்து ரொம்ப பணத்தை போட்டு ஒரு பிஸ்னஸை வந்து அந்த 4 பேர் பார்ட்னர்லையே அந்த பார்ட்னர்லேயே வந்து ரொம்ப அதிகமாக என்ன பண்ணியிருக்காரு, பணம் வந்து போட்டு வந்து தொழில் ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்களுடைய கேபிட்டல் அதிகமாக இருக்குது. அவங்க என்ன டிமாண்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 12% பர் ஆனம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வந்து நிறையா வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த இயருக்கு 12% வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, அது நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், உன்னுடைய கேபிட்டலுக்கு நாங்கள் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தர மாட்டோம். உனக்கு மட்டும் இல்லை, எந்த பார்ட்னருக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீ இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் என்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு என்ன கண்ணு, ஏ வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் பெறத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் இந்த இடத்துல நோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு எங்களுக்குள்ளே எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை. ஸோ அந்த அக்ரிமெண்ட் இல்லாதப்ப சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சோம் இல்லையா, அந்த ரூல்ஸில் என்னது, எந்த பார்ட்னரும் எந்த ஒரு பார்ட்னரும் கேபிட்டல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் தரமாட்டோம். எதுக்கு, அந்த கேபிட்டலுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் தரமாட்டோம்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இருக்குது. ஸோ அதை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து கேபிட்டல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வருஷத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ நம்ம ரூல்ஸ் என்னது, நோ பார்ட்னர்ஷிப் டீடில் பாருங்கள், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் தி கேபிட்டல். சரிங்களா? நம்ம எப்போ நாங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லுவோம், ப்ராஃபிட்டை உங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கக்குள்ள அப்போ தான் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்போமே தவிர தனியாலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நாங்கள் தரமாட்டோம். ஸோ அப்போ நீங்கள் 12% கேட்டது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. அடுத்தது, பி ஹாஸ் வித்ட்ரான் 1000 per month. அதர் பார்ட்னர் ஆஸ்க் பி டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing 10% per annum to the firm, பட் பி டஸ் நாட் அக்ரி டு இட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மீனிங் என்ன அப்படின்னா, பி வந்து என்ன பண்ணுறாரு, 1000 ரூபா பர் மந்த். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா எடுத்துருக்காரு. எங்கேருந்து, அந்த கம்பெனிலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதர் பார்ட்னர்ஸ், அங்கே மீதி இருக்கிற பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பி என்ன பண்ணும், நீ எவ்வளோ பணம் எடுத்திருக்கியோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing எடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும். எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 10% கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பட் அந்த பின்றவர் என்ன பண்ணுறாரு, டஸ் நாட் அக்ரி டு இட். அந்த பி வந்து என்ன பண்ண, அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் மாதம் 1000 ரூபா எடுக்கிறதுல என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரூல்ஸை பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் drawingல பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing இருக்கா நம்மளுடைய பாயிண்டில். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing என்ன சொல்கிறாங்கன்னா, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஆன் தி drawings ஆஃப் தி பார்ட்னர்ஸ். அப்போனா இங்கே என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன சொல்லியிருக்க மீனிங்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing, அதாவது எந்த ஒரு பார்ட்னர்ஸும் பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது, நோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பி வந்து ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா எடுத்துக்கிறாரு. சரிங்களா? அதுக்கு மற்ற பார்ட்னர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, 10% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்ட சொல்கிறாங்க. அதை பி வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்ன்ட்டு. இங்கே பாருங்க, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் drawing மேட் பை தி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என்னது, அவர் மாதம் 1000 ரூபா எடுத்தார் இல்லையா, அந்த 1000 ரூபாய்க்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டோம். தேர்ஃபோர் பி நீட் நாட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing. அப்புறம் என்ன சொல்ல வராங்க, பி வந்து எடுத்த பணத்துக்கு நாங்கள் எந்த விதமான வட்டியும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் பே, செலுத்த தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இது நோ பார்ட்னர்ஷிப் டீலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing வந்து நாங்கள் எடுத்த பணத்துக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லைன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுற, பி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது
தேர்ட் பாயிண்ட் பாருக்கன்னு, லோன் அட்வான்ஸ்டு பை சி to the firm is 10,000. He demand interest on loan 9% per annum. A and B do not agree with this அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, சின்றவங்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனி கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கியிருக்கு. எவ்வளோ பணம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 10,000 கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் சி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கு இல்லையா 10,000, அந்த 10,000 எனக்கு வருஷத்துக்கு 9% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதை வந்து யார் ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க, ஏவும் பியும் அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஷின் புரியுதா கண்ணு? சின்ற பர்சன், அப்போ எத்தனை பேர் பார்ட்னர் இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன், ஏ பி சிடி 4 பேர் இருக்காங்க. அதில் சி கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்பெனி ரன் பண்ணுறதுக்காக 10,000 கடன் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதனால் சி என்ன சொல்கிறாரு, எனக்கு 9% பராணம் அந்த இயருக்கு எனக்கு 9% வட்டி நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை ஏவும் பியும் என்ன பண்ணல, அதை வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கொஷினை பார்த்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செக் பண்ணலாமா பாருங்கள். இது எதை சம்மந்தப்பட்டதுன்னு முதல்ல இந்த கொஷினில் கவனி. இது வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், லோன் அட்வான்ஸ், நம்ம கடனுக்கு இன்ட்ரெஸ்ட், அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் பார்க்கணும். பாருங்கள் இந்த பாயிண்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை தி பார்ட்னர்ஸ் டு தி ஃபர்ம். கம்பெனியில் ஏதாவது ஒரு பார்ட்னர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தரணுமா தரக்கூடாதுன்றது தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். Interest on loan is to be allowed at the rate of 6% per annum. அப்போ 6% தான் வட்டி கொடுப்பாங்க, எதுக்கு, அந்த இயற்கே. பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு, 9%ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன பாசிபிள், சி வந்து 6%க்கு தான் மட்டும்தான் வட்டி கொடுக்க முடியும், 9% கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் தேர்ட் பாயிண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% per annum. அதாவது என்ன சொல்ல வராங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கடன் மீது வட்டி நாங்கள் வருஷத்துக்கு 6% தான் என்ன பண்ணுவோம், நாங்கள் செலுத்துவோம். சரிங்களா? நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறேன். தேர்ஃபோர் சி இஸ் டு கெட் இன்ட்ரெஸ்ட் அட் 6% per annum 10,000. அதாவது அப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்ஃபோர் சின்றவர் அவர் கொடுத்த கடனுக்கு, சரிங்களா, 6% மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டை அந்த 10,000 வந்து என்ன பண்ண முடியும், அவர் வாங்க முடியும். அதுக்கு மட்டும்தான் அவருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 9%லாம் தர முடியாது. ஏன்னா அந்த நோ பார்ட்னர்ஷிப் டீடில் ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, யார்கிட்டையாவது எந்த பார்ட்னர்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் 6% வந்து அந்த இயர்க்கே 6% கொடுத்தா போதும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா கண்ணு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1ல் 4th பாயிண்ட் பாருங்கள். டி டிமாண்ட் சேலரி அட் தி ரேட் ஆஃப் 5,000 per month as he spent full time for the business. B and C do not agree with this. உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன கண்ணு சொல்கிறாங்க, டி என்ன சொல்கிறாரு, டி வந்து ஒரு டிமாண்ட், ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு. ஸோ எந்த மாதிரி கோரிக்கை அப்படின்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஃபுல் டைம் வந்து இங்கே தான் இருக்கேன், சரிங்களா, ஃபுல் டைம் இங்கே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸில். ஸோ அதனால் எனக்கு மாதம் என்ன பண்ணுவீங்க, எனக்கு நீங்கள் 5,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? அதுக்கு பியும் சியும் என்ன பண்ணுறாங்க, அதனால ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ் என்னது, நோ பார்ட்னர்ஷிப் டீட் தானே. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, சேலரி வந்து பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நோ பார்ட்னர்ஷிப் டீடில் ஸோ இதை என்ன மீனிங் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 5,000 per month he has spent full time for the business. இங்கே என்ன டிமாண்ட், சேலரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேலரி பார்க்கலாமா பாருங்கள், எங்கே இருக்குது, ரெமுனரேஷன் டு பார்ட்னர். ஸோ இந்த இடத்துல தான் சேலரி, நம்ம உழைப்புக்கு எந்த ஒரு ரெமுனரேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் இஸ் allowed to any partner. எந்த செக்ஷன் 13 சப்செக்ஷன் ஏ பிரகாரம் எந்த ஒரு பார்ட்னருக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சேலரி தரமாட்டோம் அப்படின்னு ரூல்ஸே இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளோட சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா அந்த 4th பாயிண்ட்டுக்கு. ஏன்னா டி வந்து ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காரு, 5,000 வந்து பர் மந்த் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி. அது பியும் சியும் அக்ரி பண்ணிக்கல, ஏற்றுக்கல. ஸோ என்ன சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம்
பாருங்கள், நோ ரெம்யூனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர்ஸ். எந்த ஒரு பார்ட்னருக்கும் நாங்கள் ரெம்யூனரேஷன், ஐ மீன் எந்த ஒரு ஊதியமும் நாங்கள் தரமாட்டோம், சேலரி தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டில் டு சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா? டி வந்து சேலரி கொடுக்குற தகுதி அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல தகுதி இல்லைன்னு சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, அவர் வேலை செய்ய மாட்டார் அந்த தகுதின்னு சொல்ல, அவருக்கு நான் ஏன்னா ரூல்ஸ் என்ன இருக்குது, எந்த ஒரு பார்ட்னர்ஸும் எங்கள் கம்பெனியில் ஃபுல் டைம் வேலை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு சேலரியும் இல்லைன்றது தான் பேச்சு. சரிங்களா? அதனால் டிக்கு சேலரி தர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கன்னு, இல்லஸ்ட்ரேஷன் 1ல் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், ஏ டிமாண்ட் தி ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் தி கேபிட்டல் ரேஷியோ பட் பி, சி அண்ட் டி டு நாட் அக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஏ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கேபிட்டல் வந்து எவ்வளோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கம்மியாக பண்ணியிருப்போம், ஒருத்தர் அதிகமாக பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு சண்டைக்கு வந்தது ஏ தான். என்ன சொல்கிறாரு, நான் அதிகமாக கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து என்னுடைய கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பே பண்ணணும், 12% per annum அந்த இயருக்கு எனக்கு 12% வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கோரிக்கை வந்து கொடுத்தாரு. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாஸ்ட் என்ன சொல்கிறார், அதே ஏ மறுபடியும் ஒரு டிமாண்ட் வைக்கிறார். என்னது, நம்மளுடைய ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் தி கேபிட்டல் ரேஷியோ. நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இப்போ 4 பேர் இந்த கம்பெனியில் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஒருத்தர் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை பேர் எவ்வளோ கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரேஷியோஸை பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிரித்து கொடுங்க. சரிங்களா? ரேஷியோஸ் யூஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிசிடி அப்படி 3 பேருமே என்ன பண்ணலாம், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நோ பார்ட்னர்ஷிப் டீடில் நம்மளோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது பாருங்கள். ஏன்னா இது என்னது, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இது எதை பற்றி இருக்குது, ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் கேபிட்டல் ரேஷியோ. நம்ம கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோஸ் போட்டு அதில் வந்து ப்ராஃபிட் நம்ம பிரித்து எடுத்துக்கலான்றது தான் கொஷின். ஸோ ப்ராஃபிட் தான் ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், எது நம்ம ரூல்ஸில் பார்க்கணும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பார்க்கணும். சரிங்களா? நோ பார்ட்னர்ஷிப் டீடில் நம்ம எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் எந்த மாதிரி விதிமுறைகள் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு என்னக்கண்ணே, லாப பகிர்வு விகிதம் சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்ட் பை தி பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. புரியுதா கண்ணே? ஏ வந்து என்ன சொல்கிறாரு, ரேஷியோத்தில் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டை பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பிசிடியில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் நமக்கு ரூல்ஸ் என்ன இருக்குது, நான் ஒரு கம்பெனியில் 5 பேர் பார்ட்னராக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, 4 பேராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் நாங்கள் ஈக்குவலாக தான் பிரிப்போம் அப்படின்றது ஒரு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சவர் என்ன பண்ணுறாரு, ஏ வந்து இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறார். ஸோ அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த ரேஷியோ இதில் பிரிப்பாங்களான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சொல்யூஷன், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படின்னு சொல்கிறாங்க. நச்சுன்னு சொல்லிட்டார். என்ன சொல்கிறாங்க, நம்ம ப்ராஃபிட் வந்து எப்படி பிரிப்போம், ஈக்குவலாக தான் பிரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, எப்பயுமே சமமாக தான் பிரித்து கொடுப்போம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமே தவிர நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ஒரு கேபிட்டல் ரேஷியோஸ்லாம் யூஸ் பண்ணி பிரித்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ புரியுதாக்கண்ணே, பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, அதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது பார்ட்னர்ஷிப் டீட்லேயே எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாத, அதாவது ஃபாலோ பண்ணாத போது எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அதில் இல்லஸ்ட்ரேஷன் 1 எப்படி நம்ம போடுறது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா கண்ணு? ஓகே கண்ணு, தேங்க்யூ.